ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, மிகவும் சக்தி வாய்ந்த செல்வத்தை பெருகச் செய்யக்கூடிய 3ஆம் பிறை ரகசியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற 3ஆம் பிறை தரிசனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. மாலை நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி இறை வழிபாடு செய்ய வேண்டும், கையில் ஒரு பொருளை வைத்து வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில செல்வ நிலை உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்கிறேன். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கு இறை வழிபாடு ரொம்பவும் முக்கியம். அதிலையும் முக்கியமாக சில குறிப்பிட்ட நாட்கள் பிரபஞ்சத்தின் சக்திகள் ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்துல நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பாக அது நல்ல பலனையே பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். செல்வ நிலை உயர்வதற்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக வேண்டும். அப்படிப்பட்ட மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதற்கும், முக்கியமாக சந்திர பகவானுடைய அருள் கிடைப்பதற்கும், சிவபெருமானுடைய அருள் கிடைப்பதற்கும் வருகின்ற 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்றது இந்த 3ஆம் பிறை தரிசனம். சிவபெருமானின் சொரூபமாக இருக்கக்கூடிய சந்திர தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். மாதம் மாதம் இந்த 3ஆம் பிறை வரும். அதாவது அமாவாசை முடிந்து வருகின்ற 3வது நாள் மாலை நேரத்துல வானத்தில் இருக்கின்ற பிறை நிலவை நம்ம தரிசனம் பண்ணணும். இப்படி நீங்க தரிசனம் செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும்னே சொன்னேன். மாலை நேரத்துல எப்பொழுதும் போல 6 மணிக்கு மேல வீட்டுல விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் போடுங்க. 6:30 மணிக்கு திறந்த வெளிக்கு, அதாவது உங்க வீட்டிற்கு வெளியே வந்து மேற்கு பக்கமாக பார்த்து நில்லுங்க. இப்படி நீங்க மேற்கு பக்கமாக பார்த்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக வானத்துல ஒரு அரை நிலவு தெரியும். இது பிறை மாதிரி இருக்கும். இந்த தரிசனத்தை நீங்க காணும் பொழுது உங்களுடைய கைகள்ல முக்கியமான ஒரு பொருளை வச்சிருக்கணும். இப்படி நீங்க அந்த பொருளை வைத்து வேண்டுதல் வைக்கும் பொழுது இது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். அதாவது வாழ்க்கையில வறுமை இருந்ததுன்னா நீங்கும், கடன் தொகை இருந்தாலும் அதுவும் அகலும், செல்வ செழிப்பு ஏற்படும். அது எந்த ஒரு பொருள் ஏன் வச்சிருக்கணும், இந்த பொருளுடன் சேர்த்து இன்னொரு பொருளும் சொல்றேன். 2 பொருள்கள் வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா பச்சரிசி ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, ஒரு கையிலையும் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு தட்டுல போட்டுக்கோங்க. ஒரு வசம்பு துண்டு அதற்கூட வச்சுக்கோங்க. மாலை நேரத்துல இதனுடைய பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வசம்பு துண்டையும் பச்சரிசியும் கைகள்ல வைத்து வேண்டுதல் வைங்க. பச்சரிசி அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருள். வசம்பு அப்படின்றது நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள். இது 2ஐயும் வைத்து நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமை கண்டிப்பாக நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். மனதாக பிறை நிலவை பார்த்து வேண்டிக்கோங்க. நீங்க இருக்கின்ற இடத்தில் ஒருவேளை மேகமூட்டமா இருந்ததுன்னா சந்திர தரிசனத்தை பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, வானத்தை பார்த்து சந்திர தரிசனம் தெரிவது போல உங்களுடைய மனதிற்குள்ள நீங்களே காட்சிப்படுத்திக்கோங்க. மனதார வழிபாடு செய்யுங்க. மேகமூட்டம் இருந்தாலும் வானத்துலதான் பிறை நிலவு தெரியும். கண்டிப்பாக நீங்க வேண்டுதல் வைத்தா அது பலிக்க ஆரம்பிக்கும். இதற்கப்புறமா இந்த வழிபாடு முடிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து கையில வச்சிருக்கிற பச்சரிசியும் வசம்பியும் போட்டு மூடி பணம் நகை வைத்திருக்கிற இடத்துல அப்படியே வச்சிருங்க. மாதம் மாதம் வரக்கூடிய சந்திர தரிசன நாள் அன்னைக்கு, அதாவது அமாவாசை முடிந்து வருகின்ற 3வது நாள் அன்னைக்கு இந்த பச்சரிசியை எடுத்து பறவைகளுக்கு தானமா நீங்க கொடுத்துடணும். வசம்பை கால்படாத இடத்துல, அப்படி இல்லைன்னா தெய்வீக செடிகள்ல அடியில வச்சிடலாம், துளசி செடிகளில அந்த மாதிரி வச்சிடலாம். மறுபடியும் புதியதாக பச்சரிசி வசம்பு வைத்து சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தரிசனம் நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஒரு மூட்டையை நீங்க திரும்பவும் தயார் பண்ணி இந்த மாதிரி மாதம் மாதம் வருகின்ற 3ஆம் பிறை அப்போ பணம் வைக்கிற இடத்துல வைங்க. உங்க பீரோல கூட வைக்கலாம். எதிர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு நீங்கும், வறுமை நிலை மாறும். இது மட்டும் இல்ல, வீட்டுல ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, தரித்திரம் இருக்கு, கண் திருஷ்டி இருக்கு, அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது, வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை தவறாமல் பார்க்கணும். செல்வ செழிப்பிற்காக மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற தோஷங்கள் ஏதாவது நீங்குவதற்கும்
குழந்தைகள் படிப்பில் நன்றாக படிப்பதற்கும் 3ஆம் பிறை தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை, ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை. இதை யாரும் தவற விட்டுடாதீங்க. தொடர்ந்து வருகின்ற பிறை நிலவை தரிசிச்சுக்கிட்டே வாங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற கர்ம வினைகளின் தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு உடனே பலிதம் ஏற்படும், சில பேருக்கு சிறிது கால தாமதம் ஆகும். கவலை வேண்டாம். தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்து கொண்டு வாங்க. நம்பிக்கையோடு எது செய்தாலும் தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இதன் நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி செய்துக்கிட்டே வாங்க. நல்ல பலன் உங்க வாழ்க்கையில ஏற்படும். செல்வ நிலை உயரும். வாழ்க வளமுடன். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக. இந்த நாமத்தை சொல்லி பிறை நிலவை தரிசியுங்க. உங்களுக்கு சந்திர பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஈசனுடைய அருளும் கிடைக்கும். ஏன்னா சிவபெருமான் தலைமுடியில் இந்த பிறை நிலவை சூடியிருப்பாரு. அதே மாதிரி அம்பிகையும் சூடியிருப்பாங்க. விநாயக பெருமானுக்கும் இருக்கு. அதனால அனைவரும் இந்த பிறை நிலவை தரிசியுங்க. ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக. இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிறை நிலவு தரிசித்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.